Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான கவலை மீன் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். முதல்ல இந்த குழம்புக்காக நாம் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு சின்ன வெங்காயம் ஒரு 15 நம்பர் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு வெங்காயம் நீங்கள் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 8 பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 50% வதங்கினா போதும், நமக்கு ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக இது கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சு வதங்கினா போதும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அது ஆறட்டும். இப்போ அதே கடாயில் நாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் சூடான பிறகு அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நமக்கு வதங்கி வரணும். இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பூண்டு லைட்டாக நான் தட்டி தான் ஆட் பண்ணுறேன், அப்போ நமக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கி வரத்துக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அலசி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு குழம்பு டேஸ்டியாக இருக்கும், திக்காகவும் இருக்கும். இப்போ இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நாம் ஆற வச்சுருக்கிறத ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சிக்கலாம். தக்காளியில் இருக்க தண்ணி அதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது போல் நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணும்போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கும் போது குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் வதக்கின பிறகு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல கலரிங் கொடுக்கும், பட் காரம் குறைவாக இருக்கும். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் பவுடர்னா ஆர்டினரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் சேர்க்குற காரம் புளிப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் கூட குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மிக்ஸி அலசின தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளிப்புலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் தக்காளியும் புளியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்போவுமே தக்காளி அதிகமாக ஆட் பண்ணி புளி குறைவாக தான் ஆட் பண்ணுவோம். ஏன்னா வெயில் காலத்தில் சில பேருக்கு சூடு பிடிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இது போல் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் தக்காளி குறைவாக ஆட் பண்ணிங்கன்னா புளி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம அந்த புளிப்பு தன்மையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ புளி தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டு தேவையானளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு கவலை மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட குழம்பு தேவையான அளவுக்கு திக்னஸ் வந்த பிறகு நாம் மீன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல எல்லா மீனும் நம்ம சேர்க்காமல் இது போல் சுற்றிலுமே ஒவ்வொரு மீனாக நம்ம சேர்த்து விட்டோம்னா அது குழம்புல மூழ்கி நல்லா வெந்து வரும். மீன் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் நீங்கள் வேக வச்சாலுமே போதும், நல்லா வெந்து வந்துடும். எனக்கு கவலை மீன் சீக்கிரமாக வெந்துடும். மீன் ஆட் பண்ண பிறகு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடுங்க. அதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப கொதிக்க விட்டோம் மீன் கரைஞ்சிரும். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா அது நல்லா நமக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில், அதாவது இறக்குற ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
மிளகுத்தூள் ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டு அடுத்ததாக ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது போல் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நம்ம மிளகு பவுடர் ஆட் பண்ணுறது ரொம்பவும் ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய மீன் குழம்பு ரெசிபிஸ் லோட் பண்ணியிருக்கோம், அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்கும்போது விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.